சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லத் தங்கமே, நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் எதிர்காலம் எப்படி அமையுமோ என்று மனதுக்குள் நித்தம் ஒரு போராட்டமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் மனதை கொள்ளை கொண்டவர் உன்னை எப்போது வந்து கரம் பிடிப்பார் என்று வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் எப்போதும் உன்னவரின் நினைவுகள் மட்டுமே ஊஞ்சலாடிக்கொண்டிருக்கிறது. என் செல்லமே, எப்படியாவது நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நீ நினைக்காத நாளில்லை. என் மீது கருணை காட்டுங்கள் சாயப்பா, எனக்கு மடிப்பிச்சை தாருங்கள் அப்பா, என் வாழ்க்கையை எனக்கு பிச்சையாக தாருங்களப்பா என்று மண்டியிட்டு கதறுகிறாய். என் செல்லமே, வருந்தாதே. என் தங்கமே, நிச்சயம் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். நீ நினைத்தபடியே உன் தலைவனை உன்னிடமே சேர்த்து வைப்பேன். உன் அன்பை அவர் புரிந்து கொள்வார். உன்னுடன் தான் என் வாழ்க்கை, நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லிக்கொண்டு உன்னை தேடி அவர் வந்து விடுவார். கலங்காதே. உன் சுற்றம் சூழ அவர் சுற்றம் சூழ இரு வீட்டாரும் மகிழ்ச்சியோடு உங்களின் வாழ்க்கையை தொடங்கி வைப்பார்கள். நானே உனக்கு முன்னின்று அனைத்தையும் செய்து தருவேன். என் செல்ல மகளின் வாழ்க்கை இனி அவள் விருப்பப்படிதான் இருக்கும். என் குழந்தையின் மனதுக்கு பிடிக்காதது எதுவும் நடக்க நான் விடமாட்டேன். இனிமேல் உன் கண்ணீர் என்பது ஒரு துளி வந்தால் கூட அது ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்க வேண்டும். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நீ கண்ணீர் விட்டு கலங்கிய காலம் எல்லாம் முடிந்து விட்டது செல்லமே. எல்லாவற்றிற்கும் இப்போது முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். இனி உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். ஆச்சரியம், ஆனந்தம், குதூகலம் என்று உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. என் அன்பு மகளே, நீ என்னுடைய செல்ல மகள். உன் எண்ணங்கள் நிறைவேறும். கவலைப்படாதே, நிம்மதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கு சாயப்பாவின் ஆசி எப்போதும் இருக்கிறது. என் மகளின் வாழ்க்கைக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நான் செய்து தருவேன். என்னை முழுமனதாக ஏற்றுக்கொள். அனைத்து உறவுகளும் உன்னை தேடி வரச் செய்வேன். உனக்கு அத்தனை பாக்கியத்தையும் வழங்குவேன். நீ யார் வேண்டும் என்று இப்படி ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ அந்த நபரே நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரச் செய்வேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கு வழங்குவேன். என் செல்லமே, உன் வாழ்க்கை இனி எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக ஆனந்தமாக மாறப்போகிறது. என் செல்ல குழந்தையின் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. நீ ஆசைப்பட்ட உறவு உனக்கு கிடைத்த பிறகு உன் வாழ்க்கை நிச்சயமாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது சொல்வாய், சாயப்பா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு அத்தனை உறவுகளும் கிடைத்து விட்டது. நான் இப்போது வாழ ஆசைப்படுகிறேன். எனக்கு நீண்ட ஆயுள் தாருங்களப்பா என்று நீ என்னிடம் அப்போது கேட்பாய். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாக மாறப்போகிறது. என் குழந்தையின் வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் நீ ஆசைப்பட்டபடியே அமையும். கவலைப்படாமல் தைரியமாக இரு. தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்து கொண்டிருக்காதே. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இனி நடக்கப் போகும் நாட்களை எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உனக்கு இப்போது ஏற்பட்டிருக்கும் இந்த துன்பமானது புல்லின் மேல் இருக்கும் பனித்துளி போன்றதுதான். அது நிரந்தரம் கிடையாது. அந்த சூரியனின் ஒளி பட்டவுடன் அந்த பனித்துளியானது சென்ற இடம் தெரியாமல் போய்விடும். அதுபோலத்தான் என் தங்கமே, நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேதனையானது என் ஆசியினால் கூடிய சீக்கிரமே மறைந்து போய்விடும். என் கருணை பார்வையின் ஒளி உன் மீது பட்டுவிட்டது அல்லவா? இனி அனைத்து வேதனைகளும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். என் செல்லமே, நீ ஒரு தவறும் செய்யவில்லை. வெளுத்தது எல்லாம் பால் என்று நினைக்கும் இனிமையான மனதுடன் தான் இருக்கிறாய். பிறகு ஏன் சாயப்பா எனக்கு இத்தனை வேதனைகளை தருகிறீர்கள் என்று தானே கேட்கிறாய். என் செல்லமே, உனக்கு வந்த சோதனைகள் எல்லாம் உன் விதியின் பயனால் வந்தது. உன் பக்தியினால், உன் குணத்தினால்,
அந்த விதியையே நீ வென்று விட்டாய். உன்னை ஆட்டி வைத்துக் கொண்டிருந்த பிரச்சனைகளை எல்லாம் என் அருளால் கடந்து விட்டாய். என்னை உன் வாழ்வில் நீ ஏற்றுக்கொண்டது நீ செய்த மிகப்பெரிய பாக்கியம். அதன் காரணத்தினாலேயே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இன்று மறைந்து விட்டது. இனி நீ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகத்தான் வாழப்போகிறாய். இது நாள் வரை உனக்கு தேவையானது சில நேரங்களில் கிடைத்திருக்கிறது, பல நேரங்களில் கிடைக்காமல் கூட இருந்திருக்கிறது, ஒரு சிலது தாமதமாக கூட கிடைத்திருக்கிறது. அதனால் உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட்டது. நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதானா என்ற விரக்தியில் அமர்ந்து விட்டாய். என் செல்லமே, நீ ஒரு பாவமும் செய்யாதவள். உன்னுடைய இந்த சூழ்நிலையானது இப்போது மாறிவிட்டது. நீ என்னை தேடி வந்து விட்டாயல்லவா? நீ இனி மிகவும் கொடுத்து வைத்தவராகிவிட்டாய். உன் வாழ்வில் உனக்கு அனைத்து சம்பத்துக்களும் இனி தடையில்லாமல் கிடைக்கும். என்னை நம்பு. என் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் கிடையாது, சத்திய வாக்கு. நிச்சயம் பலிக்கும். உன் வாழ்வானது மாறப்போவது உறுதி. இனி உன்னால் எதுவும் சாத்தியமாகும். நீ மிகவும் பாக்கியசாலி. என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. நீ இனி வாழப்போகும் இந்த அழகான வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் அவர் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறார், அதனால்தான் அவருக்கு இவ்வளவு அருமையான வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று உன்னை பாராட்டி பேசும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயம் உன் சாயப்பா உனக்காக அதை செய்துதான் தரப்போகிறேன். தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, நம்பிக்கையோடு இரு. இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.